அடிச்ச மலையில தொப்பையா நனைஞ்சப்புறம் ஃப்ரூட் மிக்சர் வாங்கி குடிக்க வச்சுட்டானுங்க. ஆல்ரெடி அன்னைக்கு நாங்க டக்கத்துல வந்த டைமே லேட்டு. இதுல வாங்க வந்ததை விட்டுட்டு வேற ஒன்னு தேடிட்டு இருந்தேன். இப்படி நான் ஒரு சைடு தேடிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி குஞ்சா எங்கன்னு பார்த்தா அவனை ஒரு சைடு ஆளக்கணும். அப்புறம் அவனை தேடி பார்த்தா இங்க ஓரமா இதை எடுத்துட்டு இருந்தான். என்னடா பண்ற இங்கன்னா எனக்கு எது தேருமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி வாடா பில்ல போட்டு போவோம், டைம் ஆயிடுச்சு கடை சாத்த போறாங்க அப்படின்னு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு சும்மா பிரஸ் அப் சேலஞ்ச் வச்சுக்கிட்டோம். யார் ஃபாஸ்டா பிரஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு. தலைவன் அண்ணன் பீட் பண்ணிட்டேன். அப்புறம் அங்க இருந்து வெளில வந்தா நம்ம இன்னொரு தலைவன் நின்றுட்டு இருந்தான். இவன்ட்ட வந்துட்டு ஏன்டா உள்ள வரல அப்படின்னு கேட்டா உள்ள விடலடா அப்படின்னா. ஏன்னா இவன் நாங்க 8 மணிக்கு வாடோம்னா இவன் கரெக்டா க்ளோசிங் டைமுக்கு வந்திருக்கான். அதனால செக்யூரிட்டி தம்பி க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, போட்டியை சத்திரி கிளம்புப்பா அப்படின்ட்டாங்களாம். அப்புறம் நம்ம தலைவன் பேர் வந்து கட்ட குஞ்சா. ஃபர்ஸ்ட் இவனை எல்லாரும் கட்டையன் கூப்பிட்டு இருந்தோம். அப்புறம் கட்டையில இருந்து ப்ரமோட் ஆகி கட்ட குஞ்சானா மாறிட்டான். இப்போ எப்படி நம்ம நண்பர்கள் பேர்லாம் மாசா இருக்கா. ஒருத்தன் பேர் கட்ட குஞ்சா, ஒருத்தன் பேர் குட்டி குஞ்சா. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி ரூம் போயிட்டு இருந்தோம். போற வழியில கரெக்டா மழை பிடிச்சிக்கிச்சு. அதுல நாங்க 3 பேருமே ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். அதனால அப்படியே ரூம் போயிடலாம் தான் பார்த்தோம். ஆனா அடிச்ச மழையில சுத்தமா நவர கூட முடியல. சரி மழை லைட்டா ஸ்டாப் ஆன அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வண்டியை நிப்பாட்டணும். அங்க பார்த்தா ஃப்ரூட் மிக்சர் கடை. கரெக்டா 3 பேருக்கும் பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஆளுக்கு ஒன்னு வாங்கி குடிச்சிட்டோம். சரி மழை விட்டோன்னு போலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட மழை சுத்தமா விடவே இல்லை. அப்புறம் லைட்டா விட்டோம்னா அங்க இருந்து கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்க போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட நம்ம கட்ட குஞ்சான கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்டு ரூம்ல விட்டுட்டு ரூம்க்கு வந்துட்டோம். வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு போனை பார்த்தா என் தம்பி ஒரு ஸ்டோரி போட்டிருக்கான். என்னன்னா தலைவனா யாருக்கடா லவ் நோட்ஸ் போடுற, லவ் ஸ்டோரி போடுற அப்படின்னு கேட்டதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்கான். தோ அந்த ஸ்டோரி போடுறேன், நீங்களும் பார்த்துட்டு வாங்க. என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற மொதல் ஆள் நீதாண்டா. உனக்கு தனியா கவனிக்கிறேன். இர்ரா இன்னும் 2 வாரத்தை திருப்பி ஊருக்கு வருவேன், அப்ப பாத்துக்கிறேன்டா உன்ன. அவ்வளவுதான் கைஸ். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களும் மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணிக்கங்க. அண்ணன் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன். மீண்டும் உங்க எல்லாரையும் நாளை வந்து சந்திக்கிறேன். வரட்டா.